டிசம்பர் 7லிருந்து இந்த 3 ராசிக்காரவங்க தொழிலில் வெற்றி கொடி கட்ட போகிறாங்க. அது எந்த 3 ராசிக்காரவங்க அப்படிங்கிறதையும், அவங்க எந்த முறையில் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 2025ஆம் ஆண்டில் போர், கோபம், ஆற்றல் மற்றும் லட்சியத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கடகராசியில் வக்கர பயிற்சினால் அடைகிறாரு. இந்த சக்தி வாய்ந்த கிரக பயிற்சி ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தின் சில ராசிக்காரவங்களுக்கு தனித்துவமான மாற்றங்களை உருவாக்குது. வக்கர பயிற்சி பெரும்பாலும் நமது திட்டங்களை மெதுவாக்கவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் செம்மைப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை கொண்டு வருதுங்க. செவ்வாயும் இதற்கு விதிவிலக்கே இல்லைங்க. ஆனால் கடகராசியில் நடக்கும் செவ்வாய் இந்த வக்கர பயிற்சி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தரும். குறிப்பாக தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ராசிக்காரவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான நன்மையை அளிக்குங்க. செவ்வாய் வக்கர பயிற்சி எப்போது நடைபெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் டிசம்பர் 7 2024 அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடையுது. இந்த பயணம் சில வாரங்களுக்கு தொடரும். இதற்கு பிறகு புத்தாண்டில் செவ்வாய் வக்கர பயிற்சினால் மிதுனத்தில் நுழையிறாரு. இந்த காலகட்டம் சுய முன்னேற்றத்திற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை வழங்குது. வக்கர பயிற்சி இந்த ராசிக்காரவங்க செயல்படுவதை முன் சிந்திக்கவும், கவனமான திட்டங்களை உருவாக்கவும், தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்தை பெறவும் ஊக்குவிக்கும். செவ்வாயின் இந்த வக்கர பயிற்சி அதிர்ஷ்டம் அடையும் ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. முதல் ராசி பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரவங்க. மேசத்தை பொறுத்தவரை செவ்வாய் வக்கர பயிற்சி தொடர்பு கொள்வதனால சுய வெளிப்பாடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை தரும். செவ்வாய் மேஷத்தை ஆளும் கிரகமாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி அவங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஆழமானதாக தாக்கத்தை ஏற்படுத்தும். மேச ராசிக்காரவங்க நீண்ட காலமாக கிடப்பில் போட்டியிருந்த பழைய திட்டங்களை அல்லது யோசனைகளை மீண்டும் தொடங்கலாங்க. மேச ராசியினருக்கு அவங்களோட தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தவும், மற்றவங்களோட இணைவதற்கான புதிய வழிகளை ஆராயவும், நீடித்த உறவுகளை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்குங்க. ஆக்கப்பூர்வமான துறைகள் அல்லது தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்களில் பணிபுரிபவங்க எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை பெறலாங்க. இதனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க செவ்வாய் இந்த வக்கர பயிற்சினால் நிதி வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. இந்த காலம் கடந்த முதலீட்டு வாய்ப்புகள் அல்லது ஆராய்ச்சியின் லாப மாற்றமாக தோன்றிய திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பை கொண்டு வரலாங்க. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு செவ்வாய் கிரகமானது வளங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்கும் புத்திசாலித்தனமான நிதி தேர்வுகளை செய்வதற்கும் வாய்ப்புகளை கொடுக்குதுங்க. வியாபாரத்தில் சிம்ம ராசிக்காரவங்க உடனடி லாபத்தை காட்டிலும் நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயனடைவாங்க. ஏனெனில் வக்கர பயிற்சி நிலையான வளர்ச்சியை கொண்டு வருங்க. திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதன் நிதி தன்மையை நோக்கி ஒரு நிலையான பயணத்தை செய்வதற்கும் இது சிறப்பான காலங்க. அடுத்ததாக மூணாவது ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்காரவங்க உறவுகளில் மேம்பாடு மற்றும் உணர்ச்சி ரீதியான பிணைப்பை அனுபவிப்பாங்க. உறவுகளில் பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் முக்கியத்துவத்தை உணரும் காலமாக இது இருக்குங்க. தனுசு ராசிக்காரவங்க குடும்பம், நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையோட மீண்டும் இணைவதற்கும் கடந்த கால மோதல்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு தீர்ப்பதற்கும் இந்த காலம் சிறந்ததுங்க. உறுதியான காதல் உறவுகளில் உள்ளவங்களுக்கு செவ்வாய் வக்கர பயிற்சி ஒரு புதிய புரிதலை கொண்டு வர முடியுங்க. தொழில்முறை உறவுகள்லையும் நேர்மையான மாற்றங்கள் ஏற்படலாங்க. இது தனுசு ராசிக்காரவங்களுக்கு அவங்களோட தொழில் வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கான சிறந்த காலமாக பார்க்கப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.